வணக்கம். வாய்ஸ் ஆஃப் நிஜாம்க்கு உங்களை வரவேற்கிறோம். உண்மையின் குரல் பேசும் இந்த சேனலில் இன்று நாம் இந்தியாவின் மகத்தான விஞ்ஞானியும் மக்கள் குடியரசுத் தலைவருமான டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை பார்க்கப் போகிறோம். டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் மிகச்சிறந்த விஞ்ஞானியும் மக்களால் நேசிக்கப்பட்ட குடியரசுத் தலைவரும் ஆவார். அவர் 1931 ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் என்ற சிறிய நகரத்தில் எளிய முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தார். அவரது தந்தை ஜைனுலாப்தீன் ஒரு படகோட்டியும் தாய் ஆசியம்மா இல்லத்தரசியும் ஆவார். குடும்பத்தின் பொருளாதார நிலை சாதாரணமானதாய் இருந்தாலும் நேர்மை, உழைப்பு, ஒழுக்கம் போன்ற உயரிய பண்புகளை அவருக்கு பெற்றோர் கற்றுக் கொடுத்தனர். இளமையில் கல்விக்காக செய்தித்தாள் விற்று குடும்பத்துக்கு உதவினார் கலாம். பள்ளிக் கல்வியை ராமேஸ்வரத்தில் முடித்த அவர் திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பட்டம் பெற்றார். பின்னர் மெட்ராஸ் தொழில்நுட்ப கழகத்தில் MIT விண்வெளி பொறியியல் பயின்றார். விஞ்ஞானம் மீதான அவரது ஆர்வம் அவரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ESRO மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் DRDO ஆகியவற்றில் பணியாற்ற வழிவகுத்தது. இந்தியாவின் செயற்கைக்கோள் ஏவுதிட்டங்கள் மற்றும் ஏவுகணை திட்டங்களில் முக்கிய பங்கு வகித்ததால் அவர் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்பட்டார். அக்னி, பிருத்வி போன்ற ஏவுகணை திட்டங்களில் அவரது பங்களிப்பு இந்தியாவின் பாதுகாப்பு திறனை உயர்த்தியது. 1998 ஆம் ஆண்டு நடைபெற்ற போக்ரான் அணு சோதனைகளிலும் அவர் முக்கிய பங்கு வகித்தார். 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார். அரசியல் சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டு இளைஞர்களின் கனவுகளை ஊக்குவித்த தலைவராக அவர் திகழ்ந்தார். கனவு காணுங்கள், அதை நிஜமாக்க உழையுங்கள் என்ற அவரது வார்த்தைகள் கோடிக்கணக்கான இளைஞர்களை ஊக்கமளித்தன. 2015ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி அன்று ஷில்லாங் நகரில் மாணவர்களுக்கு உரையாற்றும் போது அவர் மறைந்தார். ஆனால் அவரது வாழ்க்கையும் எண்ணங்களும் இன்று வரை இந்திய இளைஞர்களின் வழிகாட்டி விளக்காக ஒளிர்கின்றன. கனவுகள் என்பது நாம் தூங்கும் போது காண்பது அல்ல, நம்மை தூங்க விடாமல் செய்பவையே கனவுகள். நாம் உறங்கும் போது வரும் காட்சிகள் கனவுகள் அல்ல, நம்மை தொடர்ந்து முயற்சிக்க வைக்கும் இலக்குகளே கனவுகள் என்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னார். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.